ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்த தன்னூப் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தை முழுசாக பாருங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தோட ஒன்லைனரை பற்றி சொல்லணும்னா, மலைகள் ஆறுகள் சூழ்ந்திருக்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்து சேர்றாங்க. அங்கேயே ஒரு வீடு பிடிச்சி தங்குறாங்க. அப்பதான் அடுத்தடுத்து நிறைய உண்மைகள் ரிவீல் ஆகும். அதுவும் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே நம்ம கண்ணில் கண்ணீர் வர வச்சிரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான மலையாள படத்தை பார்த்த திருப்தி எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால தான் நீங்களும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்க கேட்டாலும் கூட இந்த படத்தோட கேரக்டர் கூடவே நீங்க டிராவல் பண்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் எனக்கு இந்த மாதிரியான தரமான படங்களை கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனலா அமையும். சரிங்க, இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவான பிரதீஷையும் பிரதீஷோட புது மனைவியான தெரசாவையும் காமிக்கிறாங்க. இவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க. இவங்களை பார்த்தா டவுன்ல வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க மாதிரி தெரியுது. அதுவும் அந்த தெரசாவை பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பெண் மாதிரி தெரியுது. எதுக்காக இப்படி ஒரு அடர்ந்த கிராமத்துக்கு வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கும் போது தான் தெரியுது அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கேயே செட்டிலாக வந்திருக்காங்க அப்படின்னு. அங்க இருக்கிற ஒரு புரோக்கரை பிடிச்சி ஒரு வீட்டை போய் பார்க்கறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா குப்பையும் கூலமா இருக்கு. வேற ஏதாவது வீடு காமிக்க முடியுமா அப்படின்னு பிரதீஷ் கேட்க, நீங்க கேட்குற பட்ஜெட்ல இந்த வீடு தான்ப்பா உனக்கு கிடைக்கும், வீட்டை நல்லா அடிச்சு கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்கண்ணா, இங்க ஏதாவது ஆறு பக்கத்துல இருக்குமா அப்படின்னு பிரதேஷ் இந்த புரோக்கர் கிட்ட கேட்க, ஆறா, அது எதுக்கு உனக்கு, இங்கேயே பாத்ரூம் இருக்கே, எல்லா வசதியும் இருக்கு, இங்கேயே குளிக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல இல்ல, குளிக்கிறதுக்கு இல்ல, ஆறு இருந்தா அங்க போய் துவைக்கலாமே அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு எப்படியோ பிரதேஷ் அவர்கிட்ட மழுப்புறான். ஆறெல்லாம் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், ஏன்னா இந்த ஊர் ஆறெல்லாம் ரொம்ப ஆழம் அதிகம், எக்கு தப்பா போய் சிக்கிறாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்கண்ணா, அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரதேஷும் சொல்லிடுறான். அந்த சமயத்துல அவருக்கு ஏதோ ஃபோன் கால் வர, அவரும் சரிப்பா நான் கிளம்புறேன், மேற்கொண்டு மற்ற விஷயத்த ஈவினிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போக, இப்ப பிரதீஷ் தான் அந்த வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூட சேர்ந்து தெரசாவும் சுத்தம் பண்ண, வேண்டாமா இந்த டஸ்ட் உனக்கு ஒத்துக்காது, நீ போய் ஓரமா ரெஸ்ட் எடு, நான் கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன் வா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தெரசாவும் அந்த வீட்டை கூட்டி சுத்தம் பண்றதுக்கு உதவி செய்யறா. அந்த சமயத்துல தான் பிரதீஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் அப்படின்னு பிரதீஷோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். என்ன ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு கேட்க, இல்ல மச்சி, இப்பதான் வந்து சேர்ந்தோம், வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நான் சொன்ன அந்த பிரகாஷை போய் பார்த்தையா அப்படின்னு கேட்க, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், பிஸியா இருக்கேன், ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பிரதீஷ் சொல்ல, சரிடா பார்த்துருங்க, நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சந்தோஷ் போனை வச்சிடறான். இந்த சந்தோஷ் பாத்தீங்கன்னா சினி ஃபீல்ட்ல இருக்கான். அவன் ஏதோ ஒரு டெக்னீஷியன் போல இருக்கு. அவன் தான் இவங்க இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு உண்டான அத்தனை ஹெல்ப்பும் பண்ணுனது. அந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இவங்க வீடு மாடியில் இருக்கு. அதனால அந்த ஊருக்கு வர லாஸ்ட் பஸ் அங்கேயே ஹால்ட் அடிச்சிடும். காலையில 5:30 மணிக்கு தான் திருப்பியும் அந்த வண்டி அங்கிருந்து கிளம்பி போகும். அந்த ஊர்ல இருக்கிற சில குடிகார பசங்கள்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ளதான் உட்காந்து தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சீட்டு விளையாடுறதுன்னு காலங்காலமா அந்த பஸ் தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இவங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு ஒரு புருஷன் கொண்டாடி வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு அதுல ஒருத்தன் கேட்க, ஆமாமா பார்த்தேன், எல்லாம் நம்ம பிரகாஷ் ஏட்டானோட வேலை தான், அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு தான் வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனை விடுறான், அவன் பொண்டாடி பாத்தியா செம்மையா இருக்கால அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, ஆமாமா பார்த்தேன், நல்லா இருக்கா. இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்கெல்லாம் எப்படிரா சூப்பர் ஃபிகரா அமையுது அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல சாயந்தரமா வரேன்னு சொன்ன பிரகாஷ் நைட்டு வராரு. ரொம்ப சாரிப்பா, இந்நேரத்துக்கு வந்ததுக்கு என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னோட வேலை முடியல, அதனாலதான் இப்ப வரேன், எப்படிமா உனக்கு இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா அப்படின்னு தெரசாவை பார்த்து கேட்க, பிடிச்சிருக்கண்ணா அப்படின்னு அவ சொல்றா. சரி ஓகே, உங்களுக்கு தேவையான மளிகை பொருள், ஸ்டவ், கிருஷ்ணா ஆயில் எல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆமா நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஓ சாப்பிட்டாச்சு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் இன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு பிரதேஷ் சொல்றான். சரி காலையில நேரத்துல வந்துருவேன், உனக்கு வேலையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. மறுநாள் காலையில பிரதேஷ் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் தெரசா ஜன்னல் வழியா எதையோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, என்னாச்சு அப்படின்னு பிரதேஷ் அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான குட்டி நாய் இருக்கு. அந்த நாயை பார்த்து தான் தெரசா அழுதுட்டு இருக்கா. கவலைப்படாத, கூடிய விரைவில் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தெரசாவோட தோளை தொட்டு பிரதேஷ் சமாதானப்படுத்துறான். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகமான பாஸ்ட் இருந்திருக்கும் போல இருக்கு. அது என்னங்கிறது படம் போக போக தான் நம்மளுக்கும் ரிவீல் ஆகும். அந்த சமயத்துல பிரகாஷும் வந்துடுறாரு. என்ன கிளம்பலாமா அப்படின்னு பிரதேஷ கேட்க, ஓ போலான்னா அப்படின்னு சொல்லி பிரதேஷும் கிளம்ப
கிளம்புறான். மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அண்ணா ஒரே நிமிஷம், நான் என்னோட பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா படியேறி மேலே போறான். டேய் நீ எதுக்கு போறேன்னு எங்களுக்கு தெரியும்டா. உள்ள வந்தவன் நேரா தெரசா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சேஃபா இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு பிரியா விட கொடுத்துட்டு அவர் கூட கிளம்பி போறான். பிரகாஷும் பிரதேஷும் இப்போ பைக்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரதேஷும், ஏன்னா இந்த ஊர்ல கிளைமேட் எப்பவும் இப்படி சில்லுன்னு தான் இருக்குமா அப்படின்னு கேட்க, மோஸ்ட்லி சில்லுன்னு தான்ப்பா இருக்கும், வெயில் காலத்துலயும் கூட இங்க பெருசா வெயில் இருக்காது, ஊட்டி கொடைக்கானலை விட நல்லா சில்லுனே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு வராங்க. அந்த பிரகாஷ் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல எல்லாம் படம் வரைகிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு. பிரதீஷும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதனாலதான் பிரதீஷோட ஃப்ரெண்டு சந்தோஷ் பிரகாஷ் கிட்ட பேசி இந்த வேலையை அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். ஆமா இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு பிரகாஷ் கேட்கவும், நான் சினிமா ஃபீல்டு இருந்தாங்கன்னா அப்படின்னு பிரதீஷ் சொல்றான். அப்படின்னா நீ சிட்டில தானே இருந்திருப்ப அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு பிரதேஷும் சொல்றான். எதுக்காக சிட்டி லைஃபை விட்டுட்டு எந்த வசதி இல்லாம இந்த கிராமத்துக்கு வந்திருக்க, அதுவும் சினி ஃபீல்ட்ல வேற வேலை செஞ்சிருக்கிற, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமே, படம் வரைகிறதுல உனக்கு என்ன பெருசா வருமானம் கிடைச்சிரும் அப்படின்னு பிரகாஷ் வேலிடான கேள்வி கேட்க, அதுக்கு பிரதேஷ் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா சிரிச்சுக்கிறான். இந்தா ஒரு தம் போடு அப்படின்னு பிரேக்ல தம் கொடுக்க, இல்லைண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தம் அடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்லையேடா, நல்ல பழக்கம்லாம் நிறைய வச்சிருக்கியே அப்படின்னு பிரகாஷும் அவனை பாராட்டுறாரு. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பிரகாஷ் கேட்க, சந்தோஷ் அதை பத்தியெல்லாம் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கறான். இல்லையேப்பா அப்படிங்கிறாரு. நானும் தெரசாவும் லவ் மேரேஜ்னா, அவ வேற மதம் நான் வேற மதம், எங்க ரெண்டு பேரும் வீட்லயும் அதை ஏத்துக்கல. எங்க வீட்டுல அவளோட மதத்தை காரணம் காட்டி அவளை ஏத்துக்கல, அவங்க வீட்டுல அவங்க மதத்துக்கு என்னை மாற சொன்னதுனால நான் மாறல, அதனால அவங்க என்ன ஏத்துக்கல. ஸோ கொஞ்ச நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி லைஃபே வேண்டான்னு சொல்லி தான் எந்த தொடர்பு இல்லாத இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் நம்புற மாதிரி இவன் பேசவும், ஓ அப்படியா, கண்டிப்பாக இந்த கிராமம் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் தெரசா பிரதேஷ்க்கு ஃபோன் பண்ணுறா. நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு சாப்பாடு வாங்க வந்திருக்கேன், உங்களுக்கும் வாங்கி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்க, எனக்கும் வாங்கி வச்சிருமா, எனக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், ஈவினிங் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ நீ எனக்காக வெயிட் பண்ணாத சாப்பிடு அப்படின்னு பிரதேஷ் ரொம்ப அக்கறையாக பொண்டாட்டிக்கிட்ட சொல்றான். அப்பதான் அந்த கடைக்காரரோ, நான் இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்தது இல்லையேமா, நீ யாரு அப்படின்னு கேட்க, இல்லைங்கண்ணா நாங்க நேத்து தான் இங்க புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, உன் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கிறாரு. கொச்சி அப்படின்னு சொல்றான். அவ்வளவு பெரிய ஊரை விட்டு எதுக்காகமா இந்த கிராமத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னு அதே கேள்வியை இவரு இங்க கேட்க, அதுக்கு தெரசா எந்த பதிலும் சொல்லல. உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்கிறாரு. தெரசா அப்படின்னு அவ சொல்றா. ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரதேஷ பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து பிரகாஷ் இறக்கி விட்டுட்டு போறாரு. அண்ணா இந்த ஊர்ல பக்கத்துல எங்க ஆறு இருக்கும் அப்படின்னு கேட்க, எதுக்குடா குளிக்கிறக்கா, இந்த ஊர்ல இருக்கிற ஆறெல்லாம் கொஞ்சம் ஆழம் அதிகண்டா, அதனால நீ குளிக்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் என்ன அப்படின்னு சொல்ல, சரிண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவர் சொன்ன திசையிலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போக அங்க ஒரு ஆறு தென்படுது. பார்த்தா அங்க ஒரு வயசானவர் ஆல்ரெடி பாறை மேல உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல போன பிரதேசம், ஐயா இந்த ஆறெல்லாம் எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்னு கேட்க, அவனை நக்கலா திரும்பி பார்த்த அந்த பெரியவரும், பொம்பளை மனசு விட ஆழம் கம்மி தான், ஏன் ஆத்துக்குள்ள முழுகி முத்தெடுக்க போறியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லடா சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் அப்படின்னு பிரதேஷ் சொல்ல, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்லனா தெரியாது அப்படின்னு பிரதேஷ் சொல்ல, அப்படின்னா இந்த ஆத்தையெல்லாம் நீ எட்டி கூட பாத்துறாத, உள்ள போனீங்கன்னா பீஸ் பீஸ் ஆயிடுவ, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே மாச கணக்காயிரும், அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல, சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரதேஷ் அங்கிருந்து கிளம்பி இந்த ஆறோட ஆழம் எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு தேடி இன்னும் கொஞ்சம் உள்பக்கமா போய் பார்க்கறான். அப்பதான் ஒரு இடத்துல ஆறு சமமாகி தரைக்கும் ஆத்துக்கும் ஆழம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடம் பார்க்கறான். இந்த இடம் சரியா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு திரும்புறான். மனைவி கிட்ட, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு அந்த ஆத்துக்கு போனதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த இடம் சரியா இருக்குமா அப்படின்னு தெரசாவு கேட்க, கண்டிப்பா நம்ம பிளானுக்கு அந்த இடம் தான் கரெக்டான இடம், கொஞ்ச நாள் போகட்டும் அந்த இடத்துல நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, தெரசாவும் வேண்டா விருப்பமா சரின்னு தலையாட்டுறா. ஆரம்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மர்மமான விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த மர்மமான விஷயத்தை நோக்கி தான் இவங்க பிளான் பண்ணி நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த மர்மமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்ப வரைக்கும் ரிவீல் பண்ணல. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு படபடப்பு ஏற்படுறத தடுக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த சீனோட காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்து படுத்த பிரகாஷ்க்கு அன்னைக்கு தூக்கமே வரல. எதவோ பயங்கரமா யோசிச்சுட்டே படுத்திருக்காரு. அப்பதான் பக்கத்துல படுத்திருந்த மனைவியும், என்ன பலமான யோசனையில இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நம்ம ஊருக்கு புதுசா ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க, எனக்கு என்னவோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னங்க உங்க டவுட் அப்படின்னு கேட்க, இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அவங்க முகத்தை பார்த்தாலே நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு மனைவியும், ஏங்க அவங்க டவுன்ல இருந்து வராங்கன்னு சொல்றீங்க, இதுவோ ஒரு கிராமம், அவங்க நினைச்ச வசதி இந்த ஊர்ல இல்லாம இருக்கிறதால அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, 2-3 நாள் ஆனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, ஏனோ பிரகாஷுக்கு இந்த பதில்
சமாதானமாகல, என்னவோ அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஆணித்தரமா நம்புறாரு. அடுத்தடுத்த நாட்கள்ல பிரகாஷ் கூட பிரதேஷ் வேலைக்கு போயிடுறான். நாட்கள் இப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்க, அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே தூங்கி ஒரு அமைதியான நிசப்தம் நிலவ பிரதேஷ் மட்டும் எந்திரிச்சு கிளம்புறான். கதவை பூட்டி பத்திரமா இருந்துக்கோ, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, பார்த்துங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு தெரசா சொல்ல, நீ பயந்துக்காத, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்திக்கிட்ட பிரதேஷ் இப்போ வெடுவெடுன்னு அந்த காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஊரே ரொம்ப நிசப்தமா இருக்கு. தூரத்துல மிருகங்களோட சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்துக்கு நடுவே அந்த காட்டுக்குள்ள யாரும் இல்லாம மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு பிரதேஷ் நடந்து போறான். இவன் ஏற்கனவே ஒரு இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, இப்போ அந்த இடத்துக்கு வர்றான். வர்ற வழியிலேயே ஒரு மூங்கில் குச்சியை உடைச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த மூங்கில் குச்சியை அவன் மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த ஆத்துல அந்த குச்சியை விட்டு பார்க்கறான். ஒவ்வொரு இடமா விட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் ஆழம் கம்மியா இருக்கு. ஸோ அந்த ஆறு எந்த அளவுக்கு ஆழம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மூங்கில் குச்சியை யூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஓகே, இந்த இடம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அந்த குச்சியை நட்டு வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கரையில சுத்தி இருக்கிற நிறைய இலைத்தலைகள் எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு அதையெல்லாம் தட்டி ஒரு பெட் மாதிரி பண்றான். இந்த நடுராத்திரியில அதுவும் ஜில்லுன்னு ஓடுற அந்த ஆத்து தண்ணிக்குள்ள இறங்கி இவன் என்னத்தை பண்றான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. வழக்கம் போல பிரகாஷ் கூடவே டெய்லி வேலைக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு வேலை செஞ்ச களைப்புல பிரதேஷ் ரொம்ப டயர்டா தூங்கி போயிடுறான். பக்கத்திலேயே தெரசாவும் தூங்கிட்டு இருக்கா. திடுதுப்புன்னு நைட்ல கண்ணு முழிக்கிறான். ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எந்திரிச்சு உட்காந்து இன்னைக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல படுத்திருந்த மனைவியை எழுப்புறான். அடிச்சு புடிச்சு தெரசாவும் எந்திரிக்கிறா. எந்திரிச்ச தெரசா பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏங்க நம்ம இதை கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். உனக்கு நான் இருக்க, நீ பயந்துக்காத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ ஜஸ்ட் எனக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம கையை பிசைஞ்சுட்டே பிரதேஷ் கூட அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. நல்ல வேலையா வெளியே வந்தவங்க அப்பதான் அங்க பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒருத்தன் தலையை எட்டி பார்க்கறத பாக்குறாங்க. அவன் இவங்கள பார்க்கல, ஆனா இவங்க அவனை பார்த்துடுறாங்க. எங்க பஸ்ஸுக்குள்ள யாரோ ஒருத்தன் தூங்காம உட்காந்துட்டு இருக்கானுங்க, வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு தெரசா பிரதேஷை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறா. ச்சே, இந்த குடிகார பசங்களால இன்னைக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு பிரதேஷ் ரொம்ப கோவப்படுறான். இப்ப பிரதேஷ்க்கு இந்த ஊரை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வீட்டு மொட்டை மாடி ஏறி போய் அந்த பஸ்ஸை நோட்டம் போடுறான். பஸ்ஸுக்குள்ள குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போற வரைக்கும் அமைதியா மொட்டை மாடியில நின்று அதை கவனிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லாரும் போயிடுறாங்க. யாரும் இல்ல அப்படிங்கறது உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா கீழே வந்த பிரதேஷ் தெரசாவை கூப்பிட்டுட்டு வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருண்ட காட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு போறா. தெரசாக்கு நெஞ்செல்லாம் படபடப்பாகுது. ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமா அவங்க கூட நடந்து வரா. பயம் எதுக்கு, நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேக வேகமா அந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறா. இவன் மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கு 2 பேரும் வந்து சேர்றாங்க. அடுத்தடுத்து இப்ப நடக்கிறதாங்க இந்த படத்தோட ஹைலைட்டு. நம்மளுக்கு இங்க டென்ஷன் பயங்கரமா எகிரிட்டு இருக்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்துக்குள்ள அதுவும் அந்த ஜில்லுன்னு ஓடுற தண்ணிக்குள்ள அப்படியே 3 தடவை முழுகி முழுகி எந்திரிக்கிறாங்க. என்னடா பண்றாங்க இவங்க அப்படின்னு நம்மளுக்கு பொறுமையே இல்லை. அப்பதான் 2 பேரும் தண்ணியில மூழ்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா இலத்தலையெல்லாம் பெட்டு மாதிரி போட்டு பிரதேஷ் ஒரு இடத்த சமம் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அந்த இடத்துல அவன் கையோட கொண்டு வந்திருந்த பெட்ஷீட்டை விரிக்கிறான். எதுக்குடா பெட்ஷீட் விரிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே மனைவி அந்த பெட்ல படுக்க சொல்லி இப்ப அவங்க 2 பேரும் அவங்க இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் உண்மையிலே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. என்னது இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்க. அதான் வீட்லயே பண்ணலாமேடா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இங்க எதுக்காகடா வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. இவங்க இன்டிமேட்டா இருந்து முடிச்சுட்டு அந்த ஈர துணி எடுத்து மனைவியை போத்தி அங்கிருந்து பிரதேஷ் கூட்டிட்டு வரான். என்னதாண்டா நீங்க பண்றீங்க அப்படின்னு நமக்கே ரொம்ப மர்மமா இருக்கு. இதுக்குதான் இந்த பயப்புள்ள எல்லாத்துக்கிட்டும் இந்த ஊர்ல ஆறு எங்க இருக்கு ஆறு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கலங்க இந்த படம். மறுநாள் பிரதேஷ் வேலைக்கு கிளம்புற சமயத்துல மெடிசன் டப்பாவை ஓபன் பண்ண தெரசா அந்த மாத்திரை தீந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் வரும்போது மறக்காம வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதே மாதிரி அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஈவினிங் மாத்திரை வாங்கிட்டு வந்து மனைவி கொடுக்குறான். இங்க அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற அந்த கேங்கை காமிக்கிறாங்க. இன்னைக்கு கேரம் போர்டு விளையாண்டு இருக்கானுங்க. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், டே அந்த புதுசா வந்திருக்கிற பொண்ணு இங்கிலீஷ் பாட்டு தான் கேட்பா போல இருக்கு, மலையாள பாட்டெல்லாம் கேட்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி இவங்களோட பேச்சு எப்பவுமே தெரசாவை சென்டர் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரதேஷ்
அந்த கேங் எல்லாம் அங்கிருந்து போகவும் தெரசாவை அதே ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிரதேஷ் அதே போல 2 பேரும் அங்க ரொம்ப இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து இவங்க வீட்டுக்கு அந்த பிரகாஷ் வராரு. என்ன கொடுமைங்க இது, நடுராத்திரியிலயா ஒருத்தர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாங்க. வீட்டுக்கு வந்தவர் கதவை தட்டி பார்க்கறாரு, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததால போன் அடிக்கிறாரு. டே பிரதேஷ் எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்க, அண்ணா வீட்டுல தானே இருக்கிறோம் அப்படின்னு பிரதேஷ் சொல்றான். என்னது வீட்டுல இருக்கிறியா, அப்ப நான் யார் வீட்டுலடா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் இவருக்கே வீடு மாதிரி வந்துட்டோமோ அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு, இல்ல கரெக்டா தான் வந்திருக்கோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, உன் வீட்டு வாசல்ல தான்டா நான் நின்றுட்டு இருக்கேன், எதுக்கடா இப்படி அப்பட்டமா பொய் சொல்ற அப்படின்னு கேட்கறாரு. அது ஒன்றும் இல்லைண்ணா, என் ஒய்ஃபு ஆத்த பார்க்கணும்னு சொன்னா அதுதான் கூப்பிட்டு வந்தேன், இப்போ வந்துருவோண்ணா நாங்க அப்படின்னு சொல்ல, அங்கெல்லாம் போகாதீங்கன்னு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, அதுவும் இந்த குளிர்ல போய் அங்க என்னடா பண்றீங்க, உடம்பு சரியில்லாம போயிருண்டா. எங்க வீட்டுக்கு நான் இன்னைக்கு சிக்கன் வாங்கலான்னு போனேன், உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் உனக்கும் சேர்த்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த கதவு பக்கத்துல வச்சுட்டு போறேன், வந்து எடுத்துக்கங்க, ரொம்ப நேரம் அங்க இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல பிரதேஷ் மனைவியை கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிறா. எப்பவும் போல யாரும் அங்க இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் இவனும் போறான். ஆனா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் பஸ்ஸுக்குள்ளேயே தூங்கியிருப்பான் போல இருக்கு, மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அத பிரதேஷ் கவனிக்காம விட்டுறான். இவங்க 2 பேரும் பஸ்ஸை தாண்டி போறத அந்த நபர் பாத்துறான். இந்நேரத்துக்கு எங்க போறாங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவனும் பின்னாடியே போறதா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பார்த்தான் அப்படிங்கறத காமிக்கல. மறுநாள் நைட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பஸ்ல ஒண்ணு கூடுறதுக்காக அந்த ஆள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கான். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கெல்லாம் எப்போ வருவீங்க, மண்டை வெடிக்கிறதுக்குள்ள அதையெல்லாம் சொல்லியே ஆகணும்னு தான் உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பீடிகை எல்லாம் பலமா இருக்கு, முதல்ல விஷயத்த சொல்லு, நம்புறதா வேண்டாம் அப்ப நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, நம்ம ஊர்ல புதுசா ஒரு தம்பதி வந்திருக்காங்கல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா அந்த இங்கிலீஷ் பாட்டுக்காரி, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்க, அந்த இங்கிலீஷ் பாட்டுக்காரியும் அந்த பாட்டுக்காரி புருஷனும் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, புருஷன் பொண்டாடினா சம்பவம் பண்ணத்தாண்டா செய்வாங்க, அதை போய் நீ ஏன்டா எட்டி பார்த்த அப்படின்னு இன்னொருத்தன் பார்த்து சிரிக்க, அது இல்லடா முழுசா நான் பேசுறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்கு போனது, அங்க இவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருந்தது, அதை இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்தது அத்தனையும் சொல்ல, சுத்தி இருந்த அத்தனை பேர்த்துக்கும் வாய் ஆணு ஓப்பன் ஆயிக்குது. என்னடா சொல்ற, நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, பாத்தியா நான் சொன்னேன்ல நீங்க நம்ப மாட்டீங்கன்னு, ஆனா இதெல்லாம் நடந்துச்சு நிஜம் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் நம்ப முடியாம ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த ஜில்லுன்னு ஆத்துக்குள்ள இறங்குறதுனால தெரசாக்கு காய்ச்சல் வந்துருது. அன்னைக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் தெரசா குளிர்ல நடுங்கிட்டு படுத்திருக்கிறத பிரதேஷ் பாக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க ஏதாவது டாக்டர் இருப்பாங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்கு வந்து அங்க இருந்தவங்கள இங்க ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்க, எதுக்குன்னு கேட்கறான். இந்த சம்பவத்தை எல்லாம் நேர்ல பார்த்திருந்த அந்த ஒல்லியானவன், என் மனைவிக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் கிட்ட போறதுக்காக தான் ஆட்டோ கேட்டேன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். குளிர் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, டெய்லி நடுராத்திரி ஆத்துல போய் குளிச்சு எந்திரிச்சிட்டு வந்து சம்பவம் பண்ணா குளிர் காய்ச்சல் வராம வேற என்ன வருமாமா அப்படின்னு முணங்கிட்டே அந்த ஆளு ஒரு வழியா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். சாரி மக்களே, இன்னைக்கெல்லாம் லைவ் ஷோ உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சிருந்தேன், ஆனா நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போன காரணத்தினால நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த லைவ் ஷோ கொஞ்ச நாள் தள்ளி போகுது. நம்ம ஹீரோயின் உடம்பு சரியான உடனே மீண்டும் அவங்க ஷோவை ஆரம்பிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்கெல்லாம் சிரிக்கிறானுங்க. தெரசாக்கு இப்ப உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்குது. பிரகாஷ் தான் அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாத்தையும் பண்றாரு. தெரசாக்கு இப்ப உடம்பு சரியாக இன்னைக்கு நைட்டு நம்ம போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வழக்கம் போல பிரதேஷ் அங்க யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கறான். யாருமே இல்ல. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போக, இவங்களுக்கு தெரியாம அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த 4 பேரும் இவங்களுக்கு தெரியாமையே இவங்களை காட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்க வழக்கம் போல அந்த ஆத்துக்குள்ள முழுகி எந்திரிச்சிட்டு இன்டிமேட்டா இருக்கிறத தூரத்துல இருந்து இவங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுல ஒருத்தன், டே மச்சி இதை வீடியோவா எடுத்தா சூப்பரா இருக்குண்டான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறான். இன்னொருத்தன் வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக போட்டோ எடுத்துறான். அதனால அந்த கிளிக் சவுண்டு வரவும் இன்டிமேட்டா இருந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் இங்க யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சுதாரிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க பக்கத்துல வந்த அந்த 4 பேரும் பிரதேச கண்ணு மண்ணு தெரியாம தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. எங்கிருந்தோ வந்து எங்க ஊரை நாரடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க 2 பேரும், என்ன கன்றாவினாலும் உங்க வீட்டுக்குள்ளேயே பண்ண வேண்டியதாண்டா, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வந்து பண்ணுவீங்களாடா அப்படின்னு கேட்டு அவன் அடிக்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். எத்தனையோ கெஞ்சி பாக்குறான், ஆனா பிரதேஷ் சொல்றது யாருக்கும் காதுல ஒழுகல. முதல்ல இங்கிருந்து போங்கடா அப்படின்னு துரத்தி விடுறாங்க. ஒட்டு துணி கூட இல்லாம பெட்ஷீட்டை போத்தி மனைவியை அங்க வேக வேகமா ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அதையும் இவனுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறானுங்க. நம்ம மானமே போச்சே அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்த 2 பேரும் மாறி மாறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இனி நான் எப்படி தலை காட்டுவேன் அப்படின்னு தெரசா ஒரு பக்கம்
பக்கம் அழுகிறா. நீ நான் எப்படி நம்ம நினைச்சதை நடத்தி முடிக்க போறேன் அப்படின்னு பிரதேஷ் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறான். அப்படி என்னதான்ப்பா நீ நினைச்ச, கொஞ்சம் சொல்லுப்பா, டென்ஷன் தாங்க முடியல அப்படின்னு நம்ம மைண்டு வாய் சொல்லுது. ஆனா இப்ப வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் என்னங்கிறது இந்த படத்துல நம்மளுக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. நம்மளாலையும் ஒரு கெஸ்ஸிங்க்கு வரவே முடியல. நல்லா போயிட்டு இருக்குல்ல. இவங்கள வீடியோ எடுத்த இந்த கும்பல் அதோட விட்டிருந்தா பரவாயில்ல, அவங்க வீடியோ எடுத்ததை அவங்கவுங்க குரூப்புக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு அதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ அந்த வீடியோ அந்த ஊர் ஃபுல்லா எல்லாத்துக்கிட்டவும் வைரல் ஆகுது. எல்லாரும் இவங்களை கண்டபடி காரி துப்புறாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரியாத பிரகாஷ் இவருக்கு ஃபோன் பண்றாரு. ஏன்னா பிரகாஷ் பக்கத்து ஊர்ல இருக்காரு, அவருக்கு இங்க கான்டாக்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போனை கட் பண்ணிடுறான். 2 நாளா வீட்லயே அடைஞ்சு கிடந்த கணவன் மனைவிக்கு பசி வேற பொறுக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் அழுதபடியே இருக்காங்க. ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சிட்டு வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு பிரதேஷ் தெரசாவை கூப்பிடுறான். என்னால முடியாதுங்க, நான் எங்கேயும் வரமாட்டேங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவ படுத்து அழுக ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல அந்த பஸ் கேங்கு இவங்க வீட்டுக்கு எதுக்கால உட்காந்து தான் கேரம் போர்டு விளையாண்டு இருக்கானுங்க. என்னடா 2 நாளா வீடு சாத்தியே கிடக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, எத்தனை நாளைக்குடா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும், பெருச்சாளி வங்க விட்டு வெளியே வந்து தான் ஆகணும், வரட்டும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அதே போல இங்க பிரதேஷ் தைரியத்தை வரவழைச்சிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக அவன் மட்டும் வெளியே வரான். கடைக்கு வந்தவனை எல்லாரும் ஒரு கேவலமான பார்வை பார்க்கறாங்க. சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்தை சுழிச்சுக்கிறாங்க. கடைக்காரன் அதை விட இந்தா சாப்பாடு எடுத்துட்டு போ அப்படின்னு ஏதோ பிச்சை போடுற மாதிரி காசு கொடுத்து வாங்கின பொருளுக்கே அந்த ஆள் அவ்வளவு கேவலமா பிரதேஷ ட்ரீட் பண்றான். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பிரதேஷவே ரொம்ப கேவலமா பார்க்க கூனி குறுகி பசி வேற வழி இல்ல அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு அவன் வீட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். போறாம்பாரு மானங்கெட்ட நாய், ஊரை விட்டு ஊரு வந்து நம்ம ஊரு கல்ச்சரை கெடுக்கிறான் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுங்கெல்லாம் அவனை பார்த்து கேவலமா பேசுறாங்க. வீட்டுக்கு வந்தவன் உள்ள போகாம செவத்திலேயே நின்று பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா மனசை தேத்திட்டு உள்ள வந்து தெரசாக்கு சாப்பாடு கொடுக்க, எனக்கு சாப்பாடே வேண்டாங்க, நான் இப்படியே செத்து போறேங்கன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் அழுக. இவங்க 2 பேரும் படுற அவஸ்தையை பார்த்து நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாகுது. நம்மளால ஏதாவது இவங்களுக்கு உதவி பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம மனசுல இருந்து வர்றதை நம்மளால தடுக்க முடியல. இப்போ இந்த விஷயம் பிரகாஷுக்கு தெரிய வர அதிர்ச்சி அடைந்த பிரகாஷும் உடனே சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த நிலைமையை விளக்கி சொல்றாரு. உடனடியா நீங்க வா அப்படின்னு சொல்ல சந்தோஷம் அடிச்சு புடிச்சு அடுத்த பஸ்ஸை புடிச்சு ஊருக்கு வந்து சேர்றான். சந்தோஷ், பிரகாஷ், அப்புறம் இவருக்கு வீடு புடிச்சு கொடுத்தாரு இல்லையா அந்த புரோக்கர், இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. அந்த புரோக்கரா தாம் தூம்னு குதிக்கிறாரு. உடனடியா இந்த அசிங்கம் முடிச்சவங்களை இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும், இவங்களை குடி வச்சதால எனக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருக்க பிரகாஷ் தான் ரொம்ப அமைதியா இருக்காரு. எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல சந்தோஷ், பிரதேஷ் கிட்ட கேட்கறதுக்கும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, உனக்கு ஏதாவது இதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்பதான் சந்தோஷம் எல்லா தப்பும் என் மேலதான், நான் இந்த விஷயத்த ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, எந்த விஷயத்த நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு பிரகாஷ் ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை சந்தோஷ் சொல்ல ஆரம்பிக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி பிரதேஷ் வந்து சந்தோஷ் கூட தான் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒரு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவனும் மற்றும் இவங்க சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல ரூம் பிடிச்சி தங்கி தான் அங்கிருந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் குடோன்ல ஒரு நாய் ஒன்று யார் வீட்டில இருந்தோ தவறி வந்துருச்சு போல இருக்கு. அது படுத்துட்டு இருக்கிறத பிரதேஷ் பார்க்கறான். அது பிரதேஷை பார்த்து பயந்துக்குது. பயந்துக்காத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சாப்பாடு வைக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அது என்ன வச்சாலுமே சாப்பிட மாட்டேங்குது. பிரதேஷ்க்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்பதான் அந்த நாயை பார்த்த சந்தோஷம், டேய் நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண நாய் இல்ல, ஏதோ பணக்கார வீட்டு நாய் போல் இருக்கு, இதுக்குன்னு தனி ஃபுட் இருக்குடா, அதை கொடுத்தாதான் அது சாப்பிடும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் இது சாப்பிடாதுடா அப்படின்னு சொல்ல, அது என்ன சாப்பாடு அப்படின்னு விசாரிச்சு பிரதேஷ் அந்த நாய்க்கு அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய் பிரதேஷ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக, இதை நம்மளே வச்சுக்கலானா, நான் பார்த்துக்கிறேன் இந்த நாயை அப்படின்னு சொல்லி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி இப்போ ரூம்ல கொண்டு வந்து அந்த நாயை வளர்த்த ஆரம்பிக்கிறான். இப்போதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வீட்டில் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறான். அவளோட மாமாவும் அத்தையும் தான் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் தொலைஞ்சு போன உன்னோட செல்ல நாய் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்மளுக்கு புரியுது பிரதேஷ் கிட்ட இருக்கிற நாய் வேற யாரோடதும் இல்லை, நம்ம ஹீரோயினோடது தான் அப்படின்னு. நான் வேணா இந்த ஊர் ஃபுல்லா இந்த நாயை காணவில்லை, இதை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் போஸ்டர் ஓட்டுறேன் அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ரூம்மேட் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு படிக்க எழுத தெரியாது. டவுனுக்கு வந்தவர் இந்த நாயோட போட்டோ போட்டு ஏதோ எழுதியிருக்கிறத பார்த்து அதை கிழிச்சு கொண்டு வந்து
பிரதேஷ் கிட்ட கொடுக்குறாரு. இது என்னன்னு எனக்கு படிக்க தெரியாது, இந்த நாயோட படம் போட்டிருந்துச்சு, அதான் நான் உனக்கு கொண்டு வந்தேன், நீயே படிச்சு பாரு அப்படின்னு கொடுக்க, அதை வாங்கி பிரதேஷ் படிக்கிறான். அப்பதான் அந்த நாயை பத்தின நோட்டீஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வர, அதுல கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்றான். தெரசா தான் ஃபோன் எடுக்கிறா. உங்க நாய் எங்கிட்ட தாங்க இருக்கு அப்படின்னு பிரதேஷ் சொல்லவும், அந்த வார்த்தையை கேட்டு தெரசா பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கே தெரசா ஓடி வந்துடுறா. அவங்க அந்த போஸ்டர்ல போட்டிருந்த மாதிரியே சன்மான பணம் அவனுக்கு கொடுக்க, இல்லைங்க எனக்கு பணமெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகமா பிரதேஷ் சொல்ல, என்னாச்சுங்க நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. இல்லைங்க, கொஞ்ச நாள் பழகின எனக்கே இவனோட பிரிவை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அதனால என்ன, நான் அடிக்கடி உங்களுக்கு இவனை பத்தி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு அந்த நாயை வாங்கிட்டு போறா. அவ சொன்ன மாதிரியே அடிக்கடி அந்த நாய் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்து அந்த நாயோட போட்டோ எல்லாம் நம்ம ஹீரோக்கு அனுப்புறா. அந்த நாய் பேரு ஓரியோங்க. நம்ம ஹீரோயினும் அடிக்கடி ஓரியோவை பிரதேஷோட ரூமுக்கு கூட்டிட்டு வரா. இந்த நாய் மூலமா இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் ரெண்டு பேத்துக்கும் அது விருப்பமா மாறுது, காதலாவும் வளருது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் தெரசா அவளோட லைஃப் ஸ்டோரியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது அவ சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அந்த சித்தி கூட தெரசாவால ஜெல்லாக முடியல. அதனால பொண்ணை அவங்க அப்பா இறந்து போன மனைவியோட அண்ணன் வீட்டுல கொண்டு வந்து விடுறாரு. ஸோ மாமா அத்தை வீட்டில தான் இத்தனை வருஷமா ஹீரோயின் வளர்ந்துருப்பா. பொண்ணை விட்ட கையோட அவங்க அப்பாவும் ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவாரு. அப்பப்போ ஃபோன்ல பேசுவாரே ஒழிய ரொம்ப ரேரா தான் பொண்ணை வந்து பார்ப்பாரு. ஹீரோயின் அன்புக்கு ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருப்பா. அந்த சமயத்துல தான் பிரதேஷோட அன்பு கிடைக்க இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இப்படி இவங்க லவ் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்க, ஒரு நாள் கடற்கரையில உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தெரசாவோட மாமா பார்த்துறாரு. அவ்வளவுதான், வீட்டுல ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. இந்த விஷயத்த தெரசாவோட அப்பா கிட்டவும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவும் உடனடியா அங்கிருந்து கிளம்பி வராரு. பிரதேஷ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அவரு, இந்த பையன் நம்மளுக்கு சூட் ஆக மாட்டான், ஒண்ணுமில்லாத வீட்டுல உன்னை கட்டி கொடுக்க நான் தயாரா இல்ல, நீங்க ரொம்ப வசதியா வளர்ந்த பொண்ணு, அந்த வீட்டுல எல்லாம் உன்னால வாழ முடியாது, இந்த தடவை நான் ஊருக்கு போகும்போது உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன், நான் பார்த்து சொல்ற பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திட்டவட்டமா அவர் சொல்லிடுறாரு. ஒன்ஸ் இவர் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் பிரதேஷ வாழ்க்கையில பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப நல்லா புரியுது. அதனால பிரதேஷ் கிட்ட பேசி அன்னைக்கு நைட்டே பிரதேஷ் கூட ஓடி போறதுக்காக பிளான் பண்றா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கு. தான் ஆசையா வாங்கின அந்த நாயை விட்டுட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வருது. வேற வழி இல்லாம கனத்த மனசோட தான் ரொம்ப விரும்புகிற அந்த நாயை பிரிஞ்சு தான் பிரதேஷ் கூட அவள் ஓடி போகிறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. தன்னோட வீட்டில் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்பி தான் பிரதேஷ் தெரசாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவா. ஆனால் ரொம்ப பக்திமயமாக இருக்கிற பிரதேஷோட அம்மா கிறிஸ்டின் பொண்ணான தெரசாவை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா ஒரு டம்மி பீஸு, அவரால் எந்த சப்போர்ட்டும் கொடுக்க முடியாது. இப்படி ரெண்டு ஃபேமிலியும் அவங்கள கை கழுவிடுற இந்த சமயத்தில் தான் சந்தோஷம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வந்து இருங்க அப்படின்னு ஆஃபர் பண்ணுறாரு. ஆனால் பிரதேஷ்க்கு நம்மளால் சந்தோஷ்க்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜில் போய் ரெண்டு பேரும் தங்கிக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் இவங்க லாட்ஜில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் தெரசாவோட ஃபோனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் ஆசையாக வளர்த்துருந்த அந்த நாயை அவங்க அப்பா சுட்டு கொண்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த நாய்க்கு நடந்தது தான் நாளைக்கு உனக்கும் நடக்க போகுது, எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு திரும்பிடாத, என் கண்ணில் பற்றாத அப்படின்னு ஒரு எச்சரிக்கை நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காரு. இதை பார்த்த தெரசா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்க ஒரு நாள் பிரதேஷோட அப்பா அவங்கள மீட் பண்ண வராரு. உங்க அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க அம்மா சமாதானமாகற மாதிரியே தெரியல, ரொம்ப பிடிவாதமா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படின்னு பிரதேஷ் கேட்குறான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் அம்மாவோட கோபம் தணியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேரனோ பேத்தியோ இப்போ உங்களுக்கு உடனடியாக தேவை. அப்புறம் பிரதேஷ், செலவுக்கு காசு கீசு வேணுமாடா அப்படின்னு அவர் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறாரு. வேண்டாம்ப்பா, நீங்கள் வச்சுக்கோங்க, எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அப்பாவுக்கு ஆறுதலாக பேசி அனுப்பிச்சு வைக்கிறான். நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரதேஷ் சந்தோஷ் கிட்ட ஷேர் பண்ணுறான். அப்போ தான் சந்தோஷம், நான் ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணுறேன், நீ அந்த அம்மாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணுறான். இவங்களும் குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா குழந்தை அவங்களுக்கு உருவாகவே மாட்டேங்குது. உருவாகிற ஸ்டேஜில் அந்த குழந்தை களைஞ்சும் போயிருது. புதுசாக இன்னொரு டாக்டர் கிட்ட வராங்க. அந்த அம்மா இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற பிரச்சனையே உடம்பு சூடு தான் காரணம், அந்த உடம்பு சூட்டின் காரணமாக உங்கள் விந்து அணுக்கள் எல்லாமே வெளிவரும்போது செத்து வெளியே வருது, அதனால தான் உங்களுக்கு குழந்தை உருவாக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா சில மெடிசன் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இந்த மெடிசனை தவறாமல் நீ சாப்பிடணுமா அப்படின்னு தெரசா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் பிரதேஷோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, அவனுக்கும் குழந்தை இல்லை,
உங்க அம்மாவோ எனக்கு ஒரு பேரன் பேத்தி இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறா. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உங்க அம்மாவோட கோபம் தணியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு புரியுதுப்பா, நாங்களும் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு பிரதேஷ் சொல்றான். டாக்டர் என்னதான்ப்பா சொல்றாரு அப்படின்னு அப்பா கேட்கவும், அப்பதான் இந்த டாக்டர் உடம்பு சூட்டை பத்தி சொன்னதா பிரதேஷ் சொல்றான். நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச வைத்தியர் ஒருத்தர் வயநாட்டில் இருக்காரு, நீ அவரை போய் பாரு, அவரோட வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் கண்டிப்பா அவரால் உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்ல, அதன்படி வயநாட்டில் இருக்கிற அந்த வைத்தியரை வந்து 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்ன அதே தகவலை தான் அந்த வைத்தியரும் சொல்றாரு. உங்க 2 பேர்த்தோட உடம்பும் இந்த அளவுக்கு சூடா இருந்ததுன்னா அந்த விந்து அணுக்கள் இறந்து தான் வெளியே வரும். அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்க 2 பேரும் ஒரு குளிர்ச்சியான இடத்துல வாழ பழகுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேரு கிடைக்கும். உங்களுக்கு இந்த உடம்பு சூட்டு பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏசி ரூம்ல தான் நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு பிரதேஷ் கேட்க, இயற்கைக்கு மாறா இருக்கிற குளிரை பத்தி நான் சொல்லலப்பா. உங்களை சுத்தி இருக்கிற பிரதேசமே ரொம்ப குளிரா இருக்கணும். அது இயற்கையான குளிரா இருக்கணும். மலை பிரதேசத்துல போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அவங்க உடம்பு சூடு கம்மியாகும். அதன் மூலமா அந்த உயிரணுக்கள் சாகாம இருக்கும். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வழியா சொல்றாரு. அந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு குளிர் பிரதேசத்துல இவங்க போய் வாழணும். நல்ல குளிரா இருக்கிற நேரமா பார்த்து ஒரு ஆத்துல 3 தடவை மூழ்கி எந்திரிச்சு அவங்க உடம்பு சூடெல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்கேயே இவங்க 2 பேரும் உறவு கொள்ளணும். அப்படி தொடர்ச்சியா இவங்க உறவு கொண்டாங்கன்னா வெகு விரைவிலேயே அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அவரு சொன்ன ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்காகத்தான் இவங்க 2 பேரும் இந்த மலை பிரதேசத்துக்கு வந்திருக்காங்க. நைட் ஆனா அந்த ஆத்துல போய் மூழ்கி எந்திரிச்சு அங்கேயே உறவும் கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு இவங்க எதனால இந்த மாதிரி ஒரு சடங்கை பண்ணினாங்க அப்படின்னு. ஆரம்பத்துல தெரசாக்கு இந்த வைத்தியத்துல நம்பிக்கை இல்லை. அவர் சொன்ன அந்த ஐடியாவும் பிடிக்கல. வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு புருஷன்கிட்ட சொல்றா. ஆனா இந்த வைத்தியரை பத்தி ஏற்கனவே பிரதேஷ் விசாரிச்சுட்டு தான் இந்த வயநாடே வந்திருக்கான். நான் விசாரிச்ச வரைக்கும் இவர்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு குழந்தை வேணும்னா கஷ்டப்பட்டு இவர் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தெரசாவை கம்பல் பண்ணி தான் இந்த விஷயத்துக்கு உடன்பட வச்சிருக்கான். இந்த விஷயத்த சந்தோஷ் கிட்ட பிரதேஷ் டிஸ்கஸ் பண்றான். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும் அப்படின்னு பிரதேஷ் கேட்டுக்கிட்டதால தான் இவன் யாருக்கிட்டும் சொல்லல. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்கை பிரகாஷ் கிட்டவும் அந்த புரோக்கர் கிட்டவும் சந்தோஷ் சொல்லி முடிக்கிறான். இதை கேட்டு பிரகாஷ் ஆகட்டும் அந்த புரோக்கர் ஆகட்டும் 2 பேர்த்துக்கும் மனசு ரொம்ப வலிக்குது. ச்சே, இதுக்காக தான் வந்திருக்காங்களா, இது தெரியாம இந்த தருதல கேங்குகள்லாம் இந்த விஷயத்தை பெருசா வைரல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்ட பிரகாஷ் அந்த தருதல கேங்கு கிட்ட வந்து இதை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்ட அவனுங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறானுங்க. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான விஷயத்துக்காக பாடுபட்ட இவங்களவா நம்ம தப்பா நினைச்சு ஊரெல்லாம் அவங்களை கேவலப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு அவங்கள வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச அவங்களே அவங்க யாருக்கெல்லாம் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அனுப்ப அவங்க இன்னொருத்தருக்கு அனுப்ப இப்படி ஒரு செயின் லிங்கா இது பல பேர்த்துக்கு சென்றடைஞ்சிருக்கு. அதனால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ண வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு புரியுது. பிரதேஷையும் தெரசாவையும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு அந்த கேங்கு பிரதேஷோட வீட்டுக்கு வர வீடு வேற பூட்டி இருக்கு. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல, யாருக்கிட்ட சொல்லிட்டும் போகல. மறுநாள் பாத்தீங்கன்னா பிரகாஷ்க்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வரவும் அடிச்சு புடிச்சு இவரு வேக வேகமா அந்த ஃபோன்ல சொன்ன இடத்துக்கு போறாரு. பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆத்துல குழந்தை வேணும்னு சொல்லி இவங்க முழுகி எந்திரிச்சு முயற்சி பண்ணாங்களோ அந்த ஆத்துலயே 2 பேரும் விழுந்து தற்கொலை பண்ணி அங்க செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்த பிரகாஷுக்கு ஒரு நிமிஷம் மனசே உடைஞ்சிருது. பிரகாஷ் மட்டும் இல்லைங்க, இந்த சீன் எல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தைக்காக அவங்க பட்ட கஷ்டத்தை இவ்வளவு களங்கப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி இதுக்கு மேல நம்ம தன்மானத்தோட வாழ முடியாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால யாரோ செஞ்ச தப்புக்கு அவங்க 2 உசுரை அவங்க பலி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தருதலைகள்லாம் அங்கதான் தலையை தொங்க போட்டு நிக்கிறானுங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. மறுநாள் இதை பத்தின நியூஸும் வருது. இளம் தம்பதிகள் 2 பேரு கையை கட்டினபடி ஆத்துக்குள்ள விழுந்து செத்து கிடந்திருக்காங்க. அவங்க எதனால இப்படி தற்கொலை முடிவுக்கு போனாங்க அப்படிங்கிற தகவல் விசாரணையில இருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன அந்த பொண்ணு
ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. அப்படியே இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சு போயிடுச்சுங்க. இவங்கள தப்பாக வீடியோ எடுத்து வைரல் பண்ண அந்த தருதலைகளும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே சுக்கு நூறாக நொறுங்கிடுறானுங்க. இந்த கணவன் மனைவி வாழ்ந்த அந்த வீட்டை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறானுங்க. இதோட இந்த படமும் முடியுது. அப்படியே இந்த படத்தோட முடிவுக்கு அப்புறம் அந்த ஆத்துமேட்டில் தெரசா கர்ப்பமாக இருக்கிற மாதிரியும் அந்த கர்ப்பத்தை பார்த்து பிரதேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனைவியை கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலே இந்த படத்தை பார்த்து முடிக்கவும் ஒரு மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அந்த திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுமையாக முழுமையாக இது வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.